என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வர. இது ரீல்ஸ் ஆட்சி அல்ல. 30 ஆண்டு கால ரியலா நலத்திட்டம் உதவிகள் கொடுத்து மக்களிடம் பேரெடுத்த ஆட்சி இது. முதலமைச்சர் பதவி பொறுப்பேற்ற உடனே தவறு செய்பவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. அரசு அதிகாரிகள் ஊழல் செய்யவே அஞ்சுகிறார்கள். தாவேக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் சரத்குமார் அதிர்ச்சி பெற்று தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பல்லாவரம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு பிரம்மாண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பம்மல் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவுக்கு தாவேக நிர்வாகி லோகதானன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சரத்குமார், அமைச்சர் வெங்கட்ராமன், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு முதலமைச்சரின் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக பிரம்மாண்ட கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பின்னர் நிகழ்ச்சியில் மேடையில் பேசிய மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமார், எதிர்க்கட்சிகள் பலரும் நம்மை ரீல்ஸ் போடும் ஆட்சி என்று விமர்சிக்கிறார்கள். இது வெறும் ரீல்ஸ் போடும் ஆட்சி மட்டுமல்ல, கடந்த 30 ஆண்டு காலமாக மக்களுக்கு ரியலாக நலத்திட்டங்களை கொடுத்து பெயரெடுத்த ஆட்சி. நம்ம முதலமைச்சர் பதவி பொறுப்பேற்ற உடனே தவறு செய்பவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. அரசு அதிகாரிகள் ஊழல் செய்யவே அஞ்சுகிறார்கள். சமீபத்தில் கூட கௌரிவாக்கம் பகுதியில் உதவி புரியாளர் ஒருவர் லஞ்சம் வாங்கியதாக வீடியோ வெளிவந்த உடனே நமது ஆட்சியில் அவர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டார். இதேபோல ஒவ்வொரு அரசு ஊழியரும் லஞ்சம் வாங்க பயப்படும் அளவுக்கு ஒரு நேர்மையான ஆட்சியை நாம் உருவாக்கியுள்ளோம். விழாவில் பல்லாவரம் மற்றும் பொம்மல் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சலவை பெட்டி, வீட்டு உபயோகப் பொருட்கள், தையல் இயந்திரம், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்கான நவீன 3 சக்கர வாகனங்கள், மாணவர்கள் 50 பேருக்கு தலா 5000 கல்வி நிதி உதவி. விழாவில் 300க்கும் மேற்பட்ட பெண்களும் தாவேக கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். நம்ம தொண்டர்களை, நம்ம நிர்வாகிகளை, நம்ம கழகத்தை எதிர்கட்சி இது ரீல்ஸ் போடுற ஆட்சின்றாங்க. இந்த ரீல்ஸ் போடுற ஆட்சியில 30 ஆண்டு காலமா ரியல்லா நலத்திட்டங்கள் கொடுத்த மக்கள் கிட்ட பேர் எடுத்த ஆட்சி இந்த ஆட்சி. இன்னைக்கு யாராலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் நம்ம ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தலைவர் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ஏற்ற உடனே எல்லாருக்குமே பயம் வந்துடுச்சு. அரசு அதிகாரிகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு ஊழல் சொல்றதுக்கு செய்யறதுக்கு பயப்படுறாங்க. இப்ப கூட ரீசெண்டா கௌரி வாக்கம்ன்ற ஒரு இடத்துல ஒரு ஏஇ மேடம் கமிஷன் வாங்கினதா ஒரு விஷயம் ஒண்ணு வந்தது. இது மாற்று கட்சியில இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, கமிஷன் வாங்கினா அந்த துறையில இருந்து பக்கத்துல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தி போட்டிருப்பாங்க. அதாவது கௌரி வாக்கத்துல இருந்து தாம்பரத்திலயோ இல்ல கிழக்கு தாம்பரத்திலயோ இல்ல செம்பாக்கத்திலயோ மாத்தி போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம ஆட்சியில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில அவங்கள சஸ்பெண்ட் செஞ்சுட்டோம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயும் அரசு ஊழியர்கள் இன்னைக்கு லஞ்சம் வாங்குறதுக்கே யோசிச்சு நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்கிற ஆட்சி தான் நம்ம நிரந்தர முதலமைச்சரின் ஜோசப் விஜய் என்கிற ஒரு ஆட்சி. என் நெஞ்சில் குடியிருக்கும்